ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு பையன் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ஸ்னோவில் நடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோனா டான்ஜிரோ தான். தன் தங்கச்சியான நெசுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பான். போகிற வழி ஃபுல்லாக நீ ஒன்றும் கவலைப்படாத நெசுக்கும், அண்ணா உன்னை காப்பாற்றிடுவேன், அண்ணா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறான். உடனே ஃப்ளாஷ்பேக் என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. அதில் டான்ஜிரோ ஒரு நிலக்கரி விற்கிற பையன். அவன் மவுண்டெயினில் வாழ்வான். கீழே இருக்க டவுன் மக்களுக்கு நிலக்கரி விற்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருப்பான். அப்போ அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. எதுக்கு தம்பி இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம குடும்பத்துக்காக தானே பண்ணுறேன்னு சொல்லுவான். உடனே தன்னோட தங்கச்சி தம்பி எல்லாம் அண்ணா நானும் உங்கள் கூட வர்றேன், என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவான். இல்லைம்மா நீங்கள்லாம் இங்கே இருங்க, பத்திரமா அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தன்னோட இன்னொரு தங்கச்சியான நெசுக்கும் அண்ணா பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான். சரிம்மான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஆக மொத்தம் அவங்க வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் கீழே கிளம்பி போயிட்டுருப்பான். பழைய இதை யோசிச்சுட்டே போயிட்டுருப்பான். அப்புறம் கீழே விற்கிறதுக்காக போனதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் மூஞ்சில் ஃபுல்லாக காயத்தோட தாஞ்சிரும் என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இதை என் மேலே பழி போடுறாங்க, இந்த பானையை நான் தான் உடைச்சேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இதை யார் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே மோந்து பார்ப்பான். மோந்து பார்த்ததில் அவனுக்கு பூனை வாசம் தான் வரும். இது நீயும் உடைக்கல, இது பூனை தான் உடைச்சது அப்படின்னு சொல்லுவான். உடனே அடித்தவன் மன்னிப்பு கேட்பான். என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் அவன் மேலே சந்தேகப்பட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் கறியெல்லாம் விற்றுட்டு அவன் கிளம்புவான். நைட் ஆயிரும். மலை ஏறி போகும்போது யாரோ ஒருத்தர் கூப்பிடுவார். நீ எதுக்கு நைட் நேரம் மலை ஏறுற, இது சேஃப் இல்லை, டீமன்ஸ்லாம் வரும், உன்னை கொன்றும், நீனால இங்கே தூங்குன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அவன் இங்கே தூங்க சம்மதிச்சிருவான். அப்புறம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கேட்பான், ஏன் டீமன்ஸ்லாம் இப்படி பண்ணுது, இதுக்கு ஒரு வழி இல்லையான்னு கேட்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவான். அவன் தூங்கிடுவான். காலையில் விடிஞ்சிடும். எழுந்திரிச்சிட்டு அவன் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ திடீர்னு போகிற வழியில் அவன் வீட்டு பக்கத்துலேருந்து ரத்த வாசம் வர மாதிரி இருக்கும். என்னன்னு போய் அவன் பார்ப்பான். அப்போ நெசுக்கோ ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடப்பான். இவனுக்கு ஒரே பயந்துட்டு ஓடி போய் என்னாச்சு நெசுக்கோ, எந்திரின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எந்திரிக்க மாட்டான். திரும்பி பார்க்கும்போது அவன் ஹோல் ஃபேமிலியே இறந்து கிடக்கும். இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் இவன் நெசுக்கோவை மட்டும் தூக்கிட்டு போவான். ஏன் அப்படின்னா நெசுக்கோவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உயிர் இருக்க மாதிரி இருக்கும். போகிற வழியில் திடீர்னு நெசுக்கோ உடம்புல ஃபுல்லாக மாற்றமாகும். அப்போ அவள் ஒரு டீமனாக அவள் மாறிட்டு இருப்பான். 2 பேரும் தவறி பள்ளத்தில் விழுந்துருவாங்க. தாஞ்சிரோ எந்திரிச்சிட்டு நெசுக்கோ எங்கன்னு சொல்லி தேடுவான். அப்போ நெசுக்கோ ஒரு முழு டீமனாக மாதிரி அங்கே நின்றுட்டுருப்பா. நின்றுட்டு உடனே தாஞ்சிரோவை அட்டாக் பண்ணுறக்காக வருவான். அப்போ தாஞ்சிரோ சொல்லுவான், நீ ஒன்றும் டீமன் கிடையாது, நீ என் தங்கச்சியான நெசுக்கோன்னு சொல்லுவாள். ஆனால் அவள் கேட்கவே மாட்டாள். அவள் உடம்பெல்லாம் இன்னுமே ரொம்ப பெருசாயிரும். கை கால் உடம்பு எல்லாமே பெருசாயிரும். ஒரு முழு டீமனாக மாறியிருப்பாள். அப்போ மறுபடியும் அவன் சொல்லிட்டு இருப்பான், என் தங்கச்சியான நெசுக்கோ தான் நீ கெட்டவ கிடையாதுன்னு சொல்லும்போது திடீர்னு நெசுக்கோக்கு அழுக வரும். அவள் ஒரு ஹியூமன் பாதியாக மாறிடுவாள். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தர் டீமன் ஸ்லேயர் தான் வால் எடுத்துகிட்டு ஓடி நெசுக்கோவை கொல்றதுக்காக வருவாங்க. அப்போ தாஞ்சிரோ அவளை காப்பாற்றிட்டு இவன் டீமன் ஸ்லேயர் சொல்லுவான், எதுக்கு உன் தங்கச்சியை நீ காப்பாற்றுற, இனிமேல் அவள் தங்கச்சி கிடையாது, அவள் ஒரு டீமன் ஸ்லேயர், அவளை வெளியே விட்டால் எல்லாத்துக்கும் ஆபத்து, எல்லா மக்களையும் அவள் கொன்று சாப்பிட்ருவா, அதனால அவளை கொன்னே தான் ஆகணும்னு சொல்லுவான். இவர் இல்லை, நெசுக்கோ அப்படி கிடையாது, அவள் யாரையும் கொல்ல மாட்டா, அவள் நல்லவன், அவளை நான் பழையபடி மாற்றிடுவேன்னு சொல்லுவான். இவன் ரொம்பவே கோவப்படுவான். நீ என்ன விளையாண்டுருக்கியா, இது ஒன்றும் விளையாடுற காரியம் கிடையாது, அவளை கொண்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஸ்லேயர் வாழை வச்சுட்டு அவளோட நெஞ்சிலே குத்திடுவான். தாஞ்சிரோ கல் எடுத்துட்டு டீமன் ஸ்லேயர் அடிக்கிறதுக்காக வருவான். அதுக்கப்புறம் கோடாரி எடுத்து அடிப்பான். ஆனாலும் டீமன் ஸ்லேயர் அவனோட ஸ்வாடு வச்சு தாஞ்சிரோ ஒரே அடியாக அடித்து அவளை படுக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த நெசுக்கோ டீமன் ஸ்லேயரையும் அடித்து போட்டு தாஞ்சிரோவை சாப்பிட்றக்காக போகலான்னு நினப்பா. ஆனால் தாஞ்சிரோவை சாப்பிட போக மாட்டா, தாஞ்சிரோவை காப்பாற்ற போவான். டீமன் ஸ்லேயருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படா அது ஒரு டீமன் மனுஷனை கொல்ல தானே செய்யும், எப்படி அது ஒரு மனுஷனை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அதனால் டீமன் ஸ்லேயர் நெசுக்கோவை கொல்லாமல் நெசுக்கோவோட கழுத்தில் மட்டும் ஒரு அடி அடித்து அவளை மயக்கம் போட வச்சுருவான். 2 பேர் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த டீமன் ஸ்லேயர் சொல்லுவான், இங்கே பாரு,
எனக்கு புரியுது உன் கஷ்டம் என்னன்னு புரியுது, நான் சொல்கிறேன். அவரை ஒருத்தரை போய் நீ பாரு, ஆனால் நெசுக்கோ வந்துட்டு எந்த ஒரு சூரிய வெளிச்சத்தில் நீ வந்து காமிக்க வச்சிடாத, இல்லைனா வந்து அவள் எரிஞ்சிருவான்னு சொல்லுவான். அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இறந்தவங்க எல்லாமே வந்து அவங்கள புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தாஞ்சிரோ வந்துட்டு நெசுக்கோவை கூட்டிகிட்டு அவங்க சொன்னவங்கள பார்க்குறக்காக கிளம்பி போவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்துட்டு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.